ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் இந்த முடிவுக்கு காரணம் எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தையே நான் என்னோடய அக்காக்கிட்டேயே சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அக்காவுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நான் எதனால் இந்த மேரேஜுக்கு சம்மதித்தேன், எதனால் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்துக்கு கல்யாணம் வேண்டான்னு ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். நான் எதுக்கு இந்த மாதிரி இந்த சம்மதிக்கு அந்த சம்மந்தத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கும் குழப்பமா இருந்துச்சு. முதல்ல அக்கா சொன்னுச்சு, ஏன் இது மாதிரி அந்த பையன் படிக்கலைங்கிற, நீ இவ்வளோ இது படிச்சிருக்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்க, எதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த ஒத்துக்கணும்? நிறைய இது நம்ம எவ்வளோ படித்த பசங்கள்லாம் இப்போ நிறையா வந்துச்சு ஜாதகம், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு எதுக்கு நீ இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். அக்காவும் அதனால் என் மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருந்துச்சு. அதுலேருந்து நிச்சயம் ஆகிற வரைக்கும் ஒரு 20 நாள் எனக்கு ஃபோன் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் நான் மாமாகிட்ட ஃபோன் பண்ணி, ஏன் அக்கா பேசாமல் இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணிச்சு. எதுக்கு நீ அவருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் பேசாமல் இருக்கிறதெல்லாம் தேவையில்லாமல் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினுச்சு. அப்புறம் ஏன் எப்போதும் நீ பேசுகிற, நீ எதுக்கு பேசாமல் இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை நான் பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு கிடையாது, எனக்கு நீ எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு இது பண்ண, எவ்வளோ மாப்பிள்ளை படித்த மாப்பிள்ளையெல்லாம் வந்துச்சு, நல்லா இதாக இருக்கிறவங்களாம் இருந்துச்சு, வசதிக்காக நீ இது பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கேட்டுச்சு. அப்போ நான் 2 வருஷமாக முன்னாடியே இதை விட வசதியானதெல்லாம் வந்துருந்துச்சு, அப்போயும் நீ ஓகே சொல்ல வேண்டியதுதானே, ஏன் அப்படி அப்படின்னோடனே, இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சமாளித்தாலுமே எங்கள் அக்கா அதை இது கேட்குறதையே தான் கேட்டுட்டு இருந்துச்சே தவிர, அது என்ன சொல்லுறது என்ன இதுன்னு ஒரு இதுவுமே அதுக்கு சொல்லாத மாதிரியே சமாளிச்சுட்டு தான் நானுமே இருந்தேன். அதுக்கப்புறம் 2-3 நாள் நிச்சயத்துக்கு முன்னாடியே அம்மா சொன்னாங்க, வேலையெல்லாம் நிறையா இருக்குது, ஏன்னா மண்டபத்தில் நிச்சயம் வச்சுருக்கிறதுனால வேலையெல்லாம் நிறையா இருக்குது, நீ முன்னாடியே வந்துரு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நானும் வர சொல்லியிருந்தேன். அதேமாதிரி அக்காவும் வந்துச்சு. வந்துமே இங்கே ஒழுங்காகவே என்கிட்ட பேசலை. அதுக்கப்புறம் அக்கா பேசாத எனக்கு மனசு கவலையாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எல்லா விஷயத்தையுமே அக்காக்கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் இப்போ இன்றைக்கி அக்கா இந்த அளவுக்கு பேசாமல் இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி நம்ம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது தான் அக்காவால் இது பண்ண முடியல போல இருக்குது, ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே எனக்குள்ளே கொஞ்சம் கோவமாகவும் இருந்துச்சு அதே நேரத்தில். ஏன் நம்ம எதுக்காக அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கோன்னு புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது அக்கா, ஏன் அப்படி புரிஞ்சுக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அம்மாக்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், நீ அக்காக்கிட்ட பேசுமா, அக்காவுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது, நீ தான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். இன்னும் 2 நாள் தான் நிச்சயம் இருக்கிறதுனால 2 நாளைக்கு முன்னாடி லீவ் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கப்புறம் வேலைக்கு போகிறப்பெல்லாம் எனக்கு அக்கா பேசாமல் இருக்கிறது தான் எனக்கு மனசுக்குள்ளே சில விஷயங்கள் போயிட்டே இருந்துச்சு. நம்ம அன்பாக இருக்கிறவங்க நம்மளை டக்குன்னு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வேண்டான்னு சொல்லி பேசாமல் நம்மளோட இருந்தாங்கன்னா அது ஒரு கஷ்டங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு அதிகமான ஒரு இதாக தான் இருக்கும், மன இதை தான் தரும். அதே மாதிரி தான் எனக்கும் அந்த அன்றைக்கி அவ்வளோ ஒரு மனசு இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள், போராட்டங்கள், அதுக்கப்புறம் ஏன் இப்படி இது மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த நம்ம மனசுக்குள்ளேயே குழப்பி தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இது குழம்புறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, நம்ம இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி நான் முடிவு பண்ணிவிட்டு, சரி பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் முடிவு எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோன்னே அப்புறம் அக்கா என்கிட்ட நல்லா பேசினுச்சு. அப்புறம் தான் அக்கா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு, என்னை மன்னிச்சிருடி, நான் உன்னோட நல்ல மனசு தெரியாமல் இந்த மாதிரி உன்னை பேசிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. சரிக்கா நீ எதுக்கு கவலைப்பட்டுருக்க, இதுக்காக நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ தெரியாமல் தானே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தா நீ கண்டிப்பாக இந்த கல்யாணம் வேண்டான்னு தான் நீ சொல்லியிருப்ப,
நான் அதனால தான் வந்து யாருக்கிட்டேயும் வந்து நாங்கள் இந்த விஷயத்த வந்து நான் சொல்லலை உன்னுக்கிட்ட எல்லாம் கூட. நீ அப்புறம் மாமாவை விட்டு பேச சொல்லி ஏதாச்சும் இந்த கல்யாணத்தை வந்து வேண்டான்னு சொல்லியிருப்பேன். அதனால தான்க்கா அப்படின்னோன்னே, ஏன் நீ வந்து இதுக்காக வந்து இவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட எதுவுமே உங்களுக்கு சொல்லணும்னு தோணலைல வீட்டில் இருக்கவங்க யாருமே அப்படின்னோன்னே, அப்படியெல்லாம் இல்லைக்கா, உன்னையும் சொல்லி நீயும் கஷ்டத்தில் இருக்க உன்னையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான்க்கா.